அனைவருக்கும் வணக்கம். கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதம் எப்படி அமைய போகிறது? பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அற்புதமாக மாற்றி அமைக்க போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுப்பதோடு எதிர்பாராத வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கின்றன. குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக பிப்ரவரி மாதம் முழுவதுமே அதீத பலத்துடன் லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று திகழ்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு முழுமையாக அவர் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்க மாட்டார். எனவே லாபஸ்தானத்தில் இறுதியாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் சனியின் அமைப்பு காரணமாக மேசராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இதே வேளையில் லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவரது நட்பு கிரகமான வித்யாகாரகரான புதனும் இணைகிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியான சூரியனும் லாபஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறாருங்க இந்த பிப்ரவரி மாதத்தின் பிற்பகுதியில். எனவேதான் மிகப்பெரிய அளவுல பல கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய இந்த நேரம் என்பது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் 7.5 சனியின் முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய சிறு நம்பிக்கையும் சிறிய முயற்சியும் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியாக வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில்துறை, வியாபாரத்துறை என அனைத்து விதமான பணிகளையும் நன்கு நுணுக்கமாக கணக்கிட்டு செயல்படுவதால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வருகிறது. நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான மாற்றங்களை நாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று வித்யாகாரகரான புதனும் இந்த வேளையில் 10, 11, 12 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. மாதத்தின் துவக்கத்தில் கர்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய புதன் 5ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் பெரும்பாலும் வலம் வர போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் நீச்சம் பெறுகிறார் விரயத்தில். இப்படி வித்யாகாரகரான புதனின் அமைப்பில் மாறுதல் இருக்க பெரும்பாலும் வித்யாகாரகரான புதன் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் அனைத்து வகையான பணிகளையும் சிந்தித்து சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிறைவாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே உறுதியாக வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் மேசராசிக்காரர்கள் மிக சிறப்பான வளர்ச்சியை பெற முடியும். நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வில் வெற்றி கிடைக்கும். கல்வியில் எதிர்பாராத அசூர முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் 10ஆம் இடத்தில் முற்பகுதியிலும் லாபஸ்தானத்தில் பிற்பகுதியில் சனியுடன் இணைந்தும் வலம் வர போகிறார். சனி இறுதி கட்டத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணையக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பு, ராசியின் உச்ச அதிபதியான சூரியனின் அமைப்பு மிக பெரிய அளவுல நல்ல மாற்றத்தை உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அலைச்சல், ஆரோக்கிய தொல்லைகள் பெரிய அளவுல கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான சூழல் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் லாபத்தை அதிகரித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவுல சிக்கல் நிறைந்த பணிகளை கனகச்சிதமாக செய்வதற்கான யோகம் உண்டு. அலைச்சல் குறையும். அனைத்திலும் லாபம் நிறைவாக கிடைப்பதற்கான வலுவான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. சந்திரனும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் பெரும்பாலும் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவான நன்மையை அள்ளி கொடுக்கிறார். எனவே நல்ல முன்னேற்றம் சந்திரனின் அமைப்பால் உண்டு. சந்திராஷ்டம தினங்களை மட்டும் கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ளுங்கள்.
இருக்குங்க. மற்றபடி சந்திரனின் அமைப்பு இந்த பிப்ரவரி மாதத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. மிக வலுவாக சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரகதியில் திரும்புகிறார். சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது மிக சிறப்பான அபரிவிதமான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்க முடியும். ஏனென்றால் விரயத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்க்கக்கூடிய மிக பெரிய அளவிலான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கனகச்சிதமாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன். கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து வகையான சிரமங்களையும் நன்கு நுணுக்கமாக கையாண்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைவதன் மூலமாக அற்புதமான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்க முடியும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பிரம்மாண்டமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாயும் தைரியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே இனி ஆற்றல், வீரம் என்பது அதிகரிக்கும். உத்வேகத்துடன் பல பணிகளை துணிச்சலுடன் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும், தடாலடியாக மேற்கொண்டாலும் அவற்றை நேர்த்தியாக மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. அதைவிட ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய முழு சுப கிரகமான குரு வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக தனஸ்தானத்தில் வலம் வர போகிறார். குரு பகவானின் வக்ர நிவர்த்தி மிக பெரிய அளவுல கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பு இந்த வேளையில் உங்களை தேடி வரும். ஏனென்றால் லாபத்தில் சனி, தனத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று குரு என இரு கிரகநிலைகளின் அமைப்பும் அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாதீர்கள். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் இது போன்ற பொன்னான தருணம் என்பது ஏழரை சனியில் அமையுமா என்பது மிக பெரிய கேள்விக்குறிதான். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேசராசிக்காரர்கள் மிக வலுவாக மோட்சக்காரகரான கேதுவும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார். எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றி அச்சம் போன்றவை நீங்கி துணிச்சலுடன் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும். மேலும் மிக வலுவாக விரயஸ்தானத்தில் வெற்றிருக்கிறாருங்க ராகு. அவருடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறார் சுக்கிரன். எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பெரிய அளவிற்கு தடை இல்லாமல் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேசராசிக்காரர்களுக்கு